தேவைக்கேற்ப தமிழகத்தில் கூடுதல் காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்கள் அமைப்பது தொடர்பான புதிய அறிவிப்புகள் காவல்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படும் போது வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது காவல் நிலையங்கள், தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்கள் தொடர்பாக உறுப்பினர்கள் பலரும் கைகளை தூக்கி கேள்வி எழுப்ப முயன்றனர். அவர்கள் அனைவருக்கும் பதிலளித்து பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக 72 காவல் நிலையங்களும் 23 தீயணைப்பு நிலையங்களும் திறக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கூடுதல் அறிவிப்புகள் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது வெளியிடப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்று 2021 தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன. 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த 23 நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் உரிய நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே காவல்துறை முன்னதாக ஆவுடையார் கோவிலில் தீயணைப்பு நிலையம் கட்டப்படுமா என்று சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், நிலம் கையகப்படுத்தி வரும் மே மாதம் கட்டி பணிகள் தொடங்கப்படும் என்றார். ஆவுடையார் கோவில் வட்டம் என்ற இடத்தில் அரசு புஞ்சை தரிசு நிலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு 1/8/2019 நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக புதிய கட்டடம் கட்டுவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் 27/1/2025 தேதியிட்ட அரசாணை நிலை எண் 43 படி 2,59,83,000 ரூபாய் நிதி ஒத்துழைப்பு செய்யப்பட்டுள்ளது.